ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் நம்ம மூன்றாவது வினா பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 என்ற சார்பினை எப்படி நமக்கு மூன்று விதமாக எழுத சொல்லியிருக்காங்க. அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலமாக குறிக்கவும் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அம்புக்குறி படம் பார்க்கலாமா? அம்புக்குறி படம் பார்க்கலாமா? நமக்கு இந்த சைடு, அதாவது இது வந்து மதிப்பகம்னு நம்ம சொல்லுவோம் தானே. ஸோ மதிப்பகத்தில் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நமக்கு மதிப்பகத்தில் வரும். அதாவது 1, 2, 3, 4, 5 இந்த 5 மதிப்பு வந்து நமக்கு மதிப்பகத்தில் வரும். 1, 2, 3, 4, 5 இதுதான் நம்மளோட மதிப்பகம். நெக்ஸ்ட் ரெண்டாவது இருக்குல்ல, அதுதான் நம்மளோட துணை மதிப்பகம். இது என்னது நமக்கு? இதுதான் நம்மளோட துணை மதிப்பகம். துணை மதிப்பகத்தில் என்னென்ன இருக்கு? 2, 2, 2 3 தடவை 2 இருக்கு. அப்போ நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். நெக்ஸ்ட் 3 இருக்கு. நெக்ஸ்ட் 4 இருக்கு. 3, 4. நெக்ஸ்ட் மதிப்பகத்துல இருந்து துணை மதிப்பகத்துக்கு எதுல இருந்து நமக்கு நிழல் உரு போகுதுன்னு பார்க்கலாமா? 1ல இருந்து நமக்கு 2க்கு நிழல் உரு போகுது. அதாவது 1ல இருந்து 2க்கு நமக்கு என்ன போகுது? நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட் 2ல இருந்து 2க்கு 2, 2 2ல இருந்து மறுபடியும் எங்க போகுது? நமக்கு 2க்கு தான் போகுது. 2. நெக்ஸ்ட் 3, 2 அப்போ 3ல இருந்து நமக்கு 2க்கு நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட் 4, 3 4ல இருந்து நமக்கு எங்க நிழல் உரு போகுது? 3க்கு போகுது. 5ல இருந்து 5, 4 5ல இருந்து 4க்கு நிழல் உரு போகுது. ஸோ இதுதான் நம்மளோட அம்புக்குறி படம். நம்ம 1ல இருந்து 2க்கு போகுது இல்லை, அதாவது இதுதான் சார்புன்னு சொல்லுவோம். அதான் F. இந்த F தான் நமக்கு கொடுத்துட்டாங்க. எதுல இருந்து எதுக்கு போகுதுன்றது நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்மளை அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அம்புக்குறி படம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அட்டவணை நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ்ன்னா, இது எக்ஸ்ன்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் கீழே என்ன வரும் நமக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட மதிப்பு என்ன? 1ல இருந்து 5 வரைக்கும். 1, 2, 3, 4, 5. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நமக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு எதுக்கு நிழல் உரு போகுதில்ல, அதாவது இந்த செகண்ட் வேல்யூ தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும். ஓகேவா? செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு? 2, 2 2லேருந்து 2க்கு தான் போகுது. 3லேருந்து 2க்கு போகுது. 4, 3 அப்போ 3, 5, 4. ஸோ இதுதான் நம்மளோட அட்டவணை. நெக்ஸ்ட் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத சொல்லியிருக்காங்க? வரைபடம் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம அட்டவணையை வச்சே நம்ம வரைபடம் எழுதிடலாம். எப்படின்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் வரைபடம் எப்படி எழுதணும்? இங்கே நம்ம எக்ஸ் போடுவோம், இங்கே ஒய் போடுவோமா? இங்கே எக்ஸ் போடுவோம், இங்கே எக்ஸ், இங்கே ஒய் போடுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த 0, இங்கே இருந்து 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் போதும்ல நமக்கு. 5 வரைக்கும், 5, 4 வரைக்கும் தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5 நமக்கு ஃபர்ஸ்ட் வர மதிப்பை வந்து எக்ஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் செகண்ட் வர, அதாவது 1, 2 அப்படின்னா இதை எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் வச்சுட்டு வரைபடம் வரையணும். அப்போ 1ல இருந்து நமக்கு 2க்கு போகுது. அப்போ இங்கே மார்க் பண்ணணும். எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2. நெக்ஸ்ட்டு 2, 2 2, 2னா இங்கே எக்ஸும் 2 ஒய்யும் நமக்கு என்ன வருது? 2ல் வருது. நெக்ஸ்ட்டு 3, 2 3, 2 இது எக்ஸ் 3, ஒய் வந்து 2. எக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு 4, 3 எக்ஸ் 4, ஒய் வந்து நமக்கு 3 வருது. ஸோ நமக்கு இங்கே வருமா? இது அடுத்த 5, 4 இது வந்து எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து நமக்கு 4. அப்போ இந்த இடத்துல வருமா? ஸோ இதுதான் நம்மளோட வரைபடம். அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கோங்க. 5, 4 இது வந்து 4, 3 இது 3, 2 இங்கே என்ன வரும் நமக்கு? 2, 2 இந்த இடம் 1, 2. ஸோ இதுதான் நம்மளோட வரைபடம். புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க.
நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாமா. f கோலன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, n to n, அதாவது மதிப்பகமும் துணை மதிப்பகமும் நேச்சுரல் நம்பர். என்னன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், அதோட வேல்யூ போயிட்டே இருக்கும் என்ற சார்பு f of x is equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியான சம் எப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, அதாவது மதிப்பகமும் துணை மதிப்பகமும் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மதிப்பகத்தை எழுதிக்குவோம். மதிப்பக நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 அதோட போய்கிட்டே இருக்கும் அதோட வேல்யூ. இதுவும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, துணை மதிப்பகமும் நேச்சுரல் நம்பர் தான். 1 2 3 4 5 6 7 8 9 அப் டு அதோட வேல்யூ நமக்கு போயிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர். மதிப்பகத்துல இருந்து துணை மதிப்பகத்துக்கு எந்த இதுல வந்து அந்த 1க்கு எங்க வந்து நமக்கு நிழல் உரு போகுதுன்னு நமக்கு கொடுக்கல. அது வந்து இங்க வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து எக்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் உள்ளது நமக்கு எக்ஸு. அப்போ இந்த எக்ஸ் வர இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, f of x is equal to 2x minus 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மதிப்பை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸை 1ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் வர இடத்துல நமக்கு என்ன போடணும், 1ன்னு போடணும். அதாவது f of 1, எக்ஸ் வர இடத்துல 1 போடணும். f of 1 அதாவது 2 × 1 மைனஸ் 1. அப்போ 2 மைனஸ் 1 நமக்கு என்ன வரும், 1 வரும். இங்கேயே பக்கத்தில் போட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது f of x நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதாவது x, f of x. ஓகேவா, x வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, x 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது f of x 1ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது 1ல இருந்து நமக்கு 1க்கு நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட் x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது f of 2 ஆகுமா. அப்போ 2 மைனஸ் 2 × 2 மைனஸ் 1, 2 2 4 மைனஸ் 1, 4ல் 1 போச்சுன்னா நமக்கு 3. அப்போ நம்ம எக்ஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு f of x 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு 1ல இருந்து 1க்கு நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட்டு 2ல இருந்து 3க்கு போகுது, 2ல இருந்து 3க்கு நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது f of 3 is equal to 2 × 3 மைனஸ் 1. எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 6 மைனஸ் 1, 6ல் 1 போச்சுன்னா நமக்கு 5. நமக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது 5ன்னு கிடைக்குது. அப்போ 3ல இருந்து 5க்கு நமக்கு என்ன போகுது, நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. x is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது f of 4 2 × 4 மைனஸ் 1, 4 2 8 மைனஸ் 1, 8ல் 1 போச்சுன்னா நமக்கு 7. ஸோ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது 7 கிடைக்குது. அப்போ 4ல இருந்து நமக்கு 7க்கு நிழல் உரு போகுது. இப்போ நமக்கு இதை கண்டுபிடிச்சாச்சு, எதுலேருந்து எதுக்கு நமக்கு நிழல் உரு போகுது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம என்ன சொன்னோம், இதுதான் நம்மளோட மதிப்பகம். ஓகேவா, இது நம்மளோட மதிப்பகம். இது என்ன சொல்லுவோம், துணை மதிப்பகம்னு சொல்லுவோமா. இது நம்மளோட துணை மதிப்பகம். இதில் எந்ததுக்கெல்லாம் முன் உரு இருக்கோ, இந்த இது எந்தெந்த மதிப்புக்கெல்லாம் முன் உரு இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வீச்சகம்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா. அதாவது இங்கே நம்ம கீழே கூட எடுத்து எழுதிக்கோங்க. மதிப்பகம் என்ன, மதிப்பகம் 1ல இருந்து அதோட வேல்யூ போய்கிட்டே இருக்கும். துணை மதிப்பகமும் அதே மாதிரி தானே நம்ம கண்டு சொன்னோம். ஏன்னா நேச்சுரல் நம்பர் துணை மதிப்பகமும் நமக்கு மதிப்பு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட மதிப்பு போய்கிட்டே இருக்கும். ஆனால் வீச்சகம் அப்படின்னா என்ன சொன்னோம், எந்தெந்த துணை மதிப்பகத்துக்கெல்லாம் முன் உரு இருக்கோ அதுதான் நம்மளோட வீச்சகம். அப்போ எதுக்கெல்லாம் இருக்கு, 1 3 5 7
இதே 5 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போ 5 9 அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வருதா? ஸோ இதுதான் நம்மளோட வீச்சகம். 1 3 5 7 அப்படியே அதோட மதிப்பு போய்க்கு. நமக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இல்லையான்னு கேட்டிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா இந்த மதிப்பகத்துல இருந்து துணை மதிப்பகத்துக்கு ஒரு நிழல் தான் இருக்கும். ஸோ இது நமக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மேல் சார்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேல் சார்பு அப்படின்னா இந்த துணை மதிப்பகம் இருக்குல்ல, இந்த துணை மதிப்பகத்துல உள்ள எல்லா மதிப்புக்கும் நமக்கு இந்த மாதிரி ஆரோ வந்திருக்கும். அதாவது முன் உரு இருக்கும். துணை மதிப்பகமும் அப்படி இல்லை அப்படின்னா துணை மதிப்பகமும் வீச்சகமும் நமக்கு சமமா இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் நமக்கு இந்த 2 4 6 இதுக்கெலாம் நமக்கு முன் உரு இல்லை. ஸோ இது மேல் சார்பு இல்லை. இதை எப்படி எழுதணும்? மதிப்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு இருக்கிறனால இதை ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இல்லை, அதனால் இது மேல் சார்பு இல்லை. புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.